ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எப்படி ஒரு சூப்பரான சர்க்கிள் அனிமேஷன் வீடியோ மேக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் வீடியோஸ் அண்டு அலைட் மோஷன் டுட்டோரியல் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் விசிட் பண்ணலாம், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். கைஸ், நம்ம இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கான XML ஃபைல் அண்ட் ப்ரீசெட் ஃபைல் இது ரெண்டுத்துக்கான லிங்க் நான் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அந்த XML ஃபைலை அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த XML ஃபைல் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம 1-2 சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ண போகிறோம், வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. இதில் வந்து இங்கே இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து கீழே லாஸ்ட்டில் இருக்கிறதுக்கு ரெண்டாவதாக இருக்கிற இதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு இங்கே வந்து புதுசாக வந்து உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இமேஜ் தான் வேணும், அதனால் இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா இங்கே இந்த சென்டரில் கிளிக் பண்ணி இதை வந்து இந்த குரூப் அண்ட் மாஸ்க்குக்கு கீழே கொண்டு வந்துடுங்க. கீழே கொண்டு வந்து முடித்ததுக்கப்புறம் இதை வந்து லாஸ்ட் வரைக்கும் தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும். எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது கீழே லாஸ்ட்டாக இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி கீழே லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இமேஜ் ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை கிளிக் பண்ணி அதில் வந்து எஃபெக்ட்ஸ் இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல அந்த ஃபோட்டோ மேலே எஃபெக்ட்ஸ் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேக்னேட் எஃபெக்ட் மாதிரி வந்துடும். இதில் வந்து இப்படி நீங்கள் வந்து தள்ளிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சர்க்கிள்குள்ளே நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணோம். அதனால் பார்த்திங்கன்னா குரூப் 1க்குள்ளே போயிருங்க. குரூப் 1க்குள்ளே பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா சர்க்கிள் எஃபெக்ட் மட்டும் தான் இருக்கும். அதனால் குரூப் அண்ட் மாஸ்க் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போய்ட்டு எடிட் குரூப் கொடுங்க. எடிட் குரூப் கொடுத்துட்டு இதில் வந்து ஃபைல்ஸ்லாம் மிஸ் ஆகிருக்கும். இதில் வந்து ரெண்டாவதாக இருக்கிற ஃபைலை வந்து டெலீட் பண்ணி விட்டுருங்க. டெலீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்குள்ளே நீங்கள் எந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை லாஸ்ட் வரைக்கும் இந்த இது இருக்கிற லென்த் வரைக்கும் லாஸ்ட் லென்த் வரைக்கும் இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டுட்டு இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி இந்த சர்க்கிளுக்கு கீழே கொண்டு வந்துடுங்க. சர்க்கிளுக்கு கீழே கொண்டு வந்துட்டு இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போய் லைட்டாக பார்த்திங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எனக்கு போதும், அதனால் நான் இப்படியே வச்சுக்கிறேன். இப்போ வந்து வெளியே வந்து வீடியோ ப்ளே பண்ணி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இப்படி தான் இருக்கும். இதே போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு குரூப் 1 குரூப் அண்ட் மாஸ்க்கு, அடுத்து பார்த்திங்கன்னா 3வது, இது 3த்தையும் பார்த்திங்கன்னா இங்கே ஏரோ மார்க்கு பக்கத்தில் இருக்கிற ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி 3 லேயர்ஸ் கொடுத்துருங்க. இந்த வீடியோ எங்கே முடியுதோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து அதுக்கு நேராக வச்சு பேஸ்ட் 3 லேயர்ஸ் கொடுத்து மறுபடியும் அப்படியே தொடர்ந்து எடிட் பண்ணிட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.